இன்னைக்கு பிளெயினான குஸ்கா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் திரும்பினது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதோ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள், அது கூடவே தனியா தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி 1க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கொதி வந்த உடனே நம்ம உப்பு காரம் இந்த டைமில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வர டைமில் கொஞ்சமாக லெமன், அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் 10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அவ்வளோதான், அடி பிடிக்காமல் நம்மளோட சூப்பரான குஸ்கா ரெசிபி ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்